ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் மிக்சட் ஆஃப் நிறைய எமோஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ப்ரீத்தியோட நோ ஸ்பேஸிங். அவள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு கேட்டது எனக்கு மூக்கு குத்திக்கணும்னு. நீ சின்ன பொண்ணு கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொன்னால் கேட்கவே இல்லை, அடம் பிடிச்சி மூக்கு குத்தியாச்சு. அப்படியே நம்ம அங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் பார்க்காம போவோமா? பார்த்தா இந்த ரிங் கனெக்டட் வித் பிரேஸ்லெட், இது பார்த்திங்கன்னா 5 பவுன் இருந்தது. நாங்கள் சும்மா அதை போட்டு பார்த்தோம், அழகாக இருந்தது லக்ஷ்மி மோட்டுவோட. தென் நம்ம நார்மலாக பார்க்குற மாதிரி ட்ரெடிஷ்னல் டிசைனில் பிரேஸ்லெட் இருந்தது. இந்த மாதிரி கேஸ்டிங் மாடலில் கூட இருந்தது, காப்பு மாடலில் இருந்தது. இது ஸ்டோன் ஒர்க், காஃப் மாடல், ஹேங்கிங்ஸ், இது எல்லாமே இருந்தது. 4 கிராம்லேருந்து 24 கிராம் வரைக்கும் இருந்தது. நீங்கள் ரெகுலர் யூஸ்க்கு போகிறீங்க, டெய்லி கையில் போட்டுகிட்டே இருக்கீங்கன்னா இந்த மாதிரி கேஸ்டிங் மாடல் எடுத்துக்கோங்க. இது நல்லா அழுத்தமாக இருக்கும், உங்களுக்கு லைஃப் நல்லா வரும். டிசைனும் அப்படியே இருக்கும், நசுங்கிலாம் போகாமல் அப்படியே இருக்கும். அப்படியே அங்கே இருக்கிற சோக்கர் செட் எல்லாமே நான் வீடியோவாக எடுத்திருந்தேன். இது எல்லாமே 3 சவரன்லேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு 5 சவரன் 7 சவரன் வரைக்கும் கூட இருந்தது. இதெல்லாம் 3, 4 அந்த மாதிரி வெயிட்டேஜ் இருக்கிற சவரன்ஸ். இதில் பார்த்திங்கன்னா எல்லா மாடலும் இருக்குது. டர்க்கி மாடல் இருக்குது, அட்டிகை இருக்குது, காசு மாலை, அந்த கேரளா டிசைன் இருக்குது, பேர்ல் மாடல் இருக்குது, எல்லாமே இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக வச்சுருந்தாங்க. செயின் அதில் பெண்டன்ட் வர மாதிரி இருந்தது, பீகாக் வர மாதிரி, லோட்டஸ் வர மாதிரி. ஸோ இந்த சோக்கர் அலாங் வித் இயரிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 சவரன்லேருந்து 10 சவரன் வரைக்கும் கூட இருக்குது. கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா 10 சவரன் சொல்கிறாங்க. இதிலே வெஸ்டர்ன் மாடல்லாம் கூட இருந்தது. மோஸ்ட்லி ஆன்டிக் ஜுவல்லரி நிறையா வச்சுருந்தாங்க. வீட்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி ஃப்ரைடே, விளக்கேற்றி சாமி கும்பிடலான்னு. எனக்கு ஒரு சைடு ஐ இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, ரைட் சைடு கொஞ்சம் வீங்கியிருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே இந்த பஞ்சகாவியம் விளக்கு வீக்லி ஒன்ஸ் ஏற்றுவேன். 2 விளக்கு சேர்ந்த மாதிரி ஏற்றுவேன். இன்றைக்கி எல்லாமே காலி ஆகிடுச்சு, ஒன்று தான் பேலன்ஸ் இருக்குது. அதை அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். எந்த விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி பொட்டு வைக்கணும். இந்த பஞ்சகாவியம் விளக்கில் கொஞ்சம் நெய் வச்சு திரி வச்சு கண்டிப்பாக ஒரு பிளேட் ஒன்று வைங்க. ஏன்னா அந்த விளக்கு ஃபுல்லாகவே எரிஞ்சிரும். அது மாட்டு சாணம், அந்த மாதிரி ஹோமமில் என்னென்ன ஐட்டம்லாம் போடுவோமோ அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வீடு ஃபுல்லும் அந்த ஸ்மெல், அந்த புகையில் நம்ம எல்லா நெகட்டிவிட்டியும் போயிடும், நிறைய பாசிட்டிவிட்டி கிடைக்கும், எல்லா கந்திருஷ்டியும் போயிடும். வீக்லி ஒன்ஸ் நான் கண்டிப்பாக ஏற்றுவேன். வீசிங் ப்ராப்ளம் இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நான் வாசலில் ஏற்றுறேன். நீங்களும் வாசலில் ஏற்றுங்க, அப்படி தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அது ஃபுல்லாக குபுன்னு எரிய ஆரம்பிச்சிடும். சின்ன பசங்க, குழந்தைங்க இருக்காங்க, தவழ்கிற குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அது கொஞ்சம் ரிஸ்க்கு. அதனால் கொஞ்சம் சேஃபாக பண்ணுங்கள். ஸோ நான் வாசலில் விளக்கேற்றிட்டு வீட்டுக்குள்ளே விளக்கேற்றிட்டேன். மல்லிகைப்பூ மட்டும் அப்புறமா கோயிலுக்கு போயிட்டு வரும்போது வாங்கி வச்சுருவேன். சிம்பிளாக நான் சக்கரவள்ளி கிழங்கு வச்சு சாமி கும்பிட்டுட்டேன். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் ஃபுல்லாக எரியும். அதனால் கேர்ஃபுல்லாக ஒரு பிளேட் வச்சு ஏற்றுங்க, இல்லைனா ஃபுல்லும் பிளாக். வீடியோவில் நான் லாஸ்ட் வீடியோவில் போட்ட ஜோயாலுக்காஸோட கண்டினியூட்டி தான், பார்ட் 2 வீடியோ. நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத காட்டலான் தான் உங்களுக்கு இந்த வீடியோ. ஸோ நான் 2 ஸ்டட்டு வாங்கியிருக்கேன் எனக்கு பிடிச்ச மாதிரி, அது உங்ககிட்ட காட்டலான்னு. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் நான் வாங்கின இமிட்டேஷன் ஜுவல்லரி, இதுதான் அது. இதோட பிரைஸ், அதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இது ரொம்ப ரொம்ப பிரிட்டியா இருக்கும், நீங்களே பாருங்க. இந்த இடத்துல 2 ஃப்ளவர் மாதிரி ஸ்டோன்ல வருது. இங்க ஒரு லக்ஷ்மி, இங்க ஒரு லக்ஷ்மி, இங்க மேல ஃபுல்லும் பேர்ல் டிசைன்ல வருது. இதோட ஸ்டட்டு கூட நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். கியூட்டா இருக்கு, சிம்பிளா இருக்கு. இந்த குர்த்தி நான் அமேசான்ல வாங்கினேன். இது பிலோ 1000. இது ஒரு ஃபுல் செட் குர்த்தி. உங்களுக்கு கீழே பார்டர் கூட வந்துடும், ஷால் வந்துடும். இது மிக்சட் காட்டன், இது பியூர் காட்டன் கிடையாது, மிக்சட் காட்டன். கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. ரொம்ப வெயில்ல கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன்.
இந்த பேர்ல் செட் வந்து சாரீக்கெலாம் சூப்பராக போகும், குர்த்திக்கும் நல்லா இருக்கும். இந்த செயின் இல்லாமல் அதை மட்டும் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜோய் ஆலுகாஸ் வந்து சொல்லியிருந்தேன்ல, அதுக்கு போகலாமா? ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம பிரித்திகாவுக்கு வந்து கோல்டு மட்டும்தான் செட் ஆகும். வேற எந்த மெட்டலும் வந்து செட் ஆகாது, உடனே அலர்ஜி ஆயிடும். அதனால குட்டியாவும் இருக்கணும், கொஞ்சம் ஹேங்கிங்ஸ் இருந்தா கொஞ்சம் கியூட்டா இருக்கும் அப்படின்றதுனால இந்த டிசைன் வாங்கியிருந்தோம். இந்த இடத்துல வந்து மொட்டு மொட்டா இருக்கு, இல்ல ரெட் கலர் ஸ்டோன் இருக்கு, குட்டியா ஹேங்கிங்ஸும் இருக்கு. நான் போட்டிருக்கேன், குட்டியா மொட்டு மாதிரி வச்சு குட்டியா ஹேங்கிங்ஸ். இது வந்து 2 கிராம், டெய்லி வேருக்கு நல்லா இருக்கும். இன்னொன்னு வந்து எனக்கு நான் வாங்கிக்கிட்டது, அது உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் நான் எனக்கு வாங்கினது. இது 4 கிராம். இது வந்து ஒரு ஃப்ளவர் பொக்கே மாதிரி இருக்கும், 3 டிராப்ஸ் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் டிராப்ஸ் மாதிரி தொங்குச்சுன்னா நம்ம தலையாட்டி பேசும்போதெல்லாம் அழகா அது தனியா ஆடும், பார்க்கறதுக்கே நல்லா கியூட்டா இருக்கும். இது 4 கிராம். ஸோ இது ரொம்ப கியூட்டா இருக்கு. இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டே போடுறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொரு நல்ல வீடியோல உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்றேன். until then bye from போனா. எனக்கு ஐ இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, அதுக்கான என்ன ரீசன் அப்படின்றத நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அதனால தான் ஒரு சைடு கண் வீங்கியிருக்கு. வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு நானும் என் ஹஸ்பண்டும் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். பிரத்திங்கரா தேவி கோயில் ஷோழிங்கநல்லூரில் இருக்குது. எப்போவுமே நான் மட்டும்தான் தனியாக போவேன், இன்றைக்கி வந்து நானும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி வாங்கன்னு போயிட்டு வந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் வந்து ஒரு குட்டி ஸ்மைலி பொம்மை போடுங்க. தேங்க்யூ.